ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான இனிப்பு பணியாரம் கார பணியாரம் செய்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 250 கிராம் பச்சரிசி, 200 கிராம் இட்லி அரிசி, 50 கிராம் உளுந்து, வெந்தயம் போட்டு நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அகட்டி எடுத்துக்கிட்டேன். மாவு புளிச்சதுக்கப்புறம் இனிப்பு பணியாரத்துக்கும் கார பணியாரத்துக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பாவு காய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஏலஞ்சுக்கு போட்டு பாவு காய்ச்சி எடுத்துட்டேன். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா கார பணியாரத்துக்கு கடுகு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கி இது வந்து கார பணியாரத்துக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாவை வந்து இனிப்பு எடுத்துட்டு காய்ச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கார சட்னி வேணுமா? இது பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி கார சட்னி ரெடி பண்ணலாம். இது தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இனிப்பு பணியாரம் ஃபஸ்ட்டு ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே நெய் தேவையான அளவு ஊற்றிட்டு வெந்ததுக்கப்புறம் தூக்கி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்லேயே வச்சு வேக விடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சட்னி வதக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கூட போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சாச்சு. அடுத்து கார பணியாரம் ஃப்ரெண்ட்ஸ். கார பணியாரத்துக்கு கார சட்னி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்.